அடுத்து நாடக கலைஞர் முருகேசபிள்ளை விஜயகுமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொல்லங்கல்ட்டியைச் சேர்ந்த கனகரத்தினம் திரிபுர சுந்தரம் தம்பதிகளுக்கு 5வது புத்திரியாக 14/12/1965 பிறந்த விஜயகுமாரி தனது ஆரம்ப கல்வியை கொல்லங்கலட்டி சைவ தமிழ் கலவன் பாடசாலையிலும் இடைநிலை கல்வியை தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியிலும் நிறைவு செய்து பல்கலைக்கழகம் சென்றார். இந்து நாகரிக துறையில் சிறப்பு பட்டம், முதுகல்வி மாணி பட்டம், சைவ சித்தாந்த துறையில் முதுகலை மாணி பட்டம் ஆகியவற்றை தன் உயர்கல்வி தகமைகளாக்கி கொண்டார். மகஜனாவில் தொடங்கிய ஆசிரிய பணி வவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலயம், ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலயம் என தொடர்ந்து வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் ஆசிரிய ஆலோசகரானார். இலங்கை கல்வியலாளர் சேவையில் சித்தி பெற்று புளியங்குளம் ஆசிரியவாண்மை மத்திய நிலையத்தில் விரிவுரையாளராகி பலிகாமம் கல்வி வலய ஆசிரியவாண்மை மத்திய நிலையத்தில் முகாமையாளராக பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்றுள்ளார். 1990களில் ஆரம்பத்தில் சோலைக்கீழ் அவைக்காட்டு களத்தில் இணைந்த விஜயகுமாரி வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைகளில் நாடகமும் அரங்கியலும் பாடத்துக்கு தோற்றி ஆசிரியர் தரம் வரை சித்தியடைந்தார். 1993 சோலைக்கோயில் அவைக்காட்டு களம் தயாரித்த மலையும் மடற்பனையும் நாடகத்திலும் 1994 ஆசிரியவாண்மை நாடகத்திலும் நடித்தார். 1995 களம் தயாரித்த இருட்டுக்குள் சுருட்டி நாடகத்தில் பாடகர் குழுவில் இணைந்து பாடினார். இரம்பைக்குளம் மகாவித்தியாலயம் 2001 விசேட கூத்தில் மாகாண மட்டத்தில் முதலிடம் பெறவும் வில்லிசையில் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடமும் பெறவும் தோள் கொடுத்தார். 2023 ஆண்டு மீண்டும் சோலைக்குயில்கள் தயாரித்த முரண்பாடுகளின் அறுவடை என்ற சிறுகதா நிகழ்விலும் 2026 ஆண்டு கிராமிய குழு பாடலிலும் இணைந்து கொண்டார். 2026 ஆண்டுக்குரிய விழிசை சிவம் நாடக கலைஞர் விருதை வழங்குவதில் பெருமை அடைகின்றோம். நாடக கலைஞர் முருகேசபிள்ளை விஜயகுமாரி அவர்களுக்கு கௌரவ விருந்தினர் எழுத்தாளர் திருமதி புனிதவதி சண்முகலிங்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்து மாலை அணிவிக்க, பிரதம விருந்தினர் திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்.